ஹலோ, குட் மார்னிங். வணக்கம். என் செல்ல பிள்ளைங்களுக்கும் அன்பு உள்ளவங்களுக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கணும். கடவுள் ஆசீர்வாதத்தோட தீர்க்க ஆயுசோட நோய் நொடி இல்லாமல் சீரும் சிறப்புமாக இருக்கணும். இது அம்மாவோட ஆசீர்வாதம் எப்போவுமே என் பிள்ளைங்களுக்கு பண்ணுறது. லெட்டராக தான் பிள்ளைங்க இல்லை பிள்ளைங்களா எல்லாமே என் பிள்ளைங்க பொண்ணுங்க தான். ஓகேங்களா? உங்களுக்கு அம்மாவோட சேனல் பார்க்குற அனைத்து செல்லங்களுக்கும் அம்மாவோடைய அன்பு வாழ்த்துக்கள், அன்பு முத்தங்கள். அப்புறம் அந்த பொண்ணு கதை சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கப்புறம் இறந்துட்டா. அதுக்கப்புறம் அழுது என்ன பண்ணுறது, ஆண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டாறு வருவாரோ மானிடரை கேளுங்கள்னு எங்கள் அப்பா சொல்லுவார். அந்த மாதிரி நான் இந்த ஸ்டோரி முடிக்கிறதுக்குள்ளே எத்தனை ஆளுங்க போயிருக்காங்க பாருங்கள். இதுக்கு நடுவில் நிறைய பேர் இறந்துருக்காங்க. எப்படி எல்லாமே நம்ம சொல்கிறதுக்கு நல்லா இருக்காது இல்லைங்களா? ஆனால் குறிப்பிட்டது வரைக்கும் பேசுகிற, குறிப்பிட்ட வரைக்கும் அவங்கக்கிட்ட சொல்கிறேன். இது எதை சொல்லணுமோ அதை மட்டும்தான் உங்ககிட்ட சொல்கிறேன் நான். அப்புறம் அவள் இறந்துட்டா. அதனால அவன் முதல்ல இருந்தால் பற்றி அவங்க அம்மாக்காரி இந்த நான் அந்த பொண்ணு இறக்குமோ அந்த இதில் ஒன்றா சேர்ந்துட்டா. வீட்டுக்கு வீட்டு உள்ளே வரல, வெளியே வந்துட்டு அப்புறம் எல்லோரும் சொன்னாங்க, இல்லைம்மா பெத்தவல்ல இருக்கட்டும், அவளை செய்யட்டோம்னா. அப்போது என்ன ஒரு பக்கம் கற்பூரம், அவள் ஒரு பக்கம் அவர் நடுவில் கற்பூரம் ஏற்றி அது இது ஏதோ செய்தாங்க. சாந்திக்கெல்லாம் சேர்ந்தாங்க. வாரி கொடுத்துட்டேன். பெற்றதை விட வளர்த்த பாசம் தான் அதிகம்னுவாங்க பிள்ளைங்களா. நான் இப்போ அம்மா மன நிறைவோடு உட்காந்துருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் நினச்சாலும் எனக்கு அழதான் வருது, என்னை மீறி அழ வருது. பேச முடியல, அப்படியே அடைக்குது. எத்தனை நாள் ஆனாலும், எத்தனை வருடங்கள் ஆனாலும், குறைஞ்சது அவள் இறந்து ஒரு 25 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 25 வருஷம் இருக்கும் அவன் இறந்து. ஆனால் இன்னும் கூட என்னால் கண்டிப்பாக மறக்கவே முடியாது. புரியுதுங்களா? என்னோட ஆத்மா இந்த உலகத்தில் நான் இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பாசக்கார பொண்ணை மறக்கவும் முடியாது. அந்த மாதிரி பெண்ணு கிடைக்கிறதும் கஷ்டம். இறந்துட்டா. அதுக்கப்புறம் எல்லாரும் சொல்லுவாங்க, நீ பாசம் ரொம்ப வச்சுருக்கேன்னா நிற்பாங்க வீட்டுக்குள்ள. திடீர்னு குரல் கேட்குற மாதிரி இருக்கும். அப்பா அப்பா ஏங்க ஜெம்னா குரல் கேட்குதுங்க, ஓடி போய் வெளியே பார்த்தா இருக்க மாட்டான். ஒரு வருஷம் நான் என்ன நினைக்கிறேன், உண்மையோ பொய்யோ நீங்கள் நினைக்கிறீங்களோ, ஆனால் நான் பைத்தியக்காரியாகவே ஆகிட்டேன். ஹவுஸ் ஓனருக்கு எல்லாம் ரொம்ப அந்த பொண்ணு அந்த அம்மா ரொம்ப பாசம் வச்சுட்டாங்க. அதனால் அந்த அம்மாவுக்கு அந்த பொண்ணு மேலே கவனமாகவே இருக்குது எப்போ பார்த்தாலும். அது இல்லாத வெளியே எதிர் வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, அவளுக்கு ஆயுசு இருக்குதுங்க, பயத்தால் தானே இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. ஆனால் ஊசி போட்டு கொண்டுட்டாங்க. உயிரோடு இருந்தாலும் அந்த முகம்லாம் கோராமையாக இருக்குன்ட்டு ஊசி போட்டு கொண்டுட்டாங்க. எனக்கு அதுதான் மனவேதனை, வேறு ஒன்றும் இல்லை. டாக்டருங்க சொல்ல மாட்டாங்க, இந்த சீக்கிரம் விஷயத்தெல்லாம் சொல்ல மாட்டாங்க. முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வேலை எங்கே போகிறது ஒன்றும் புரியல. பைத்தியக்காரி மாதிரி இருக்கிறேன் வீட்டில். எப்படி மைண்டு சரியில்லை, குழந்தைங்கள பார்க்கணும். அதுங்க என்ன பண்ணிச்சுங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு ஒரு நடுவில் உள்ளவ தான் இறந்துட்டா. அதுக்கு ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணிச்சுங்க, உடனே எல்லாத்தையும் துணிமணி எல்லாம் எடுத்து இனிமேல் இங்கே இருந்தால் நமக்கு ஆபத்து, நான் என்னமோ கொண்டுட்டா மாதிரியும், புரியுதுங்களா, இருக்க மாட்டேன் இந்த வீட்டில் சொல்லிட்டு ரெண்டும் கிளம்பி அவகிட்டே போயிடுச்சுங்க, அம்மாக்கிட்டே போயிடுச்சுங்க. 2 பிள்ளைங்களும் சேர்ந்தே போயிடுச்சுங்க. நான் அதுவும் கவலை பண்ணலை, போகிறது போட்டோன்னு விட்டுட்டேன். 2 பிள்ளைங்களும் போயிடுச்சுங்க. இவரும் ஒரு மனநல சார், டெய்லி ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பொண்ணு மேலே ரொம்ப பைத்தியம். பாத்திரத்தில் தண்ணி எடுத்துப்பார். நான் சாகும்போது அப்பா தண்ணின்னு கேட்டு இருந்துச்சுன்னு தெருவா தெரியவார் தண்ணி தூக்கணும். பார்த்தா காணுமே, ஆளை காணுமேன்னு தேடுவாங்க. சுடுகாட்டிலேருந்து ரிக்ஷாவில் போட்டு தூக்கின்னு வருவாங்க. இவர் என்னென்னு கேட்டால் பொண்ணு மேலே அப்பேற்பட்ட பாசத்தால் அதுதான் வயசு வந்த பிள்ளைங்கள கை நீட்டி அடிக்கக்கூடாது, வாய் பேசக்கூடாது. இன்றைக்கும் நான் சொல்லுவேன், நான் என் பசங்கள்கிட்டலாம் சொல்லுவேன், பெரிய பிள்ளை ஆகிட்டாலே அதுங்க ஒரு அளவுக்கு மெச்சூரிட்டி ஆகிடுச்சிங்களா, நம்ம ஃப்ரெண்டு மாதிரி பாவிக்கணும். அந்த அளவுக்கு தான் நான் வளர்த்தேன். நான் இவர் வளர்ப்பு அந்த மாதிரி அடித்ததால் அந்த பொண்ணு அந்த கதி ஆகிப்போச்சு. அப்புறம் அங்கேருந்து தூக்கிட்டு வருவாங்க. திரும்பி இவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்க கொல்ல ஒன்றுமே முடியாதுங்க. ரொம்ப ஆள் சொல்கிறதுக்கு இல்லாத நிலைமையில் ஆகிட்டார். அந்த பொண்ணு நிற்கிற மாதிரியே இருக்கும். கீழே கொடுத்துன எதிர் வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நீங்கள் 1 வருஷம் ஆகாத காலி பண்ணி போகாதீங்க இந்த இடத்த விட்டு, அந்த பொண்ணு ஆத்மா இங்கே தான் இருக்குது இருக்கஞ்சேரியில்.
ராத்திரில வந்து அம்மா அம்மா அம்மான்னு வீட்டாண்ட நின்று கத்துது மேலே பார்த்து. எங்கள் கண்ணுக்கு நல்லா தெரியுது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வந்து ஒரே ஒரு வாட்டி தாங்க காதால் கேட்டது அப்பா அப்பான்னு 3 வாட்டி கேட்டது. அப்போ எங்க இப்போ எட்டி பாருங்க, ஏடி பயப்படுறியாடி, என் பொண்ணு வந்துடுச்சு, உன்னை எதனா பண்ணிட்டு போது பயப்படுறியாடி. நான் பயப்படலைங்க, அவன் குரல் கேட்குது, போய் பாருப்போ அப்படின்னு. அந்த அளவுக்கு பயத்தில் இருந்தேங்க. அப்புறம் என்ன பண்ண, இப்படியே இருந்தால் என்ன ஆகுறது சொல்லிட்டு இவரை ஒன்றும் வேலைக்கும் போக முடியல. இப்போ தான் ஒரே இந்த மாதிரி இருக்கிறாரு. அப்புறம் தெரிஞ்சவர் ஒருத்தர் துபாயில் இருக்கார். நான் அவர்கிட்ட, அண்ணா உங்கள் 2 கையும் வந்து உங்களை கையெழுத்து கும்பிட்டு கேட்குறேன், எனக்கு என் புருஷனுக்கு எதனா ஒரு வேலையை பாருங்கள், அவர் இங்கே இருந்தாருன்னா ரொம்ப மனசு ஸ்ட்ரெஸ்ஸாக ஆகுறாரு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லி அழுதேன். அப்புறம் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணாங்க, அப்படி இப்படி ஆயிடுச்சு. அந்த பொண்ணு இறந்த ஒரு 3 மாதத்துக்குள்ளவே நான் ட்ரை பண்ணி இவருக்கு வந்து எப்படியோ ஒரு இது பண்ணி துபாய்க்கு அமுச்சு விட்டேன். எதுக்கு வளர்த்தணும் கதைங்களெல்லாம் துபாய்க்கு அமுச்சு விட்டுட்டேன். இவர் வந்து பையன் வந்து எல்கேஜி முடிச்சுட்டான், யூகேஜி போகிறான். அப்படியும் ஒரே ஸ்கூல் தாங்க, புருஷவாகம் தான் போவேன். இப்போ வீட்டில் இருக்கிறது யார், 2 பசங்க போயிடுச்சுங்க, மாமியாரும் கிடையாது, நானும் என் 2 குழந்தைங்க மட்டும்தான். இவருக்கும் துபாய் அமுச்சு விட்டுட்டேன். அப்போ ஃபோன் கிடையாது, எங்கேயுமே கிடையாதுங்க. துபாய்க்கு கூட்டின்னு போனாங்க பார்த்தீங்களா, அவங்களோட ஃபேமிலி வந்து அந்த ஊரில் இருக்காங்க, ஒரு வீட்டில் இருக்காங்க. அவங்களே வந்து ஒரு கட்டை தொட்டி ஆண்ட போய் தான் வந்து வெள்ளிக்கிழமை மட்டும்தான் ஃபோன் பேச முடியும். அப்போல்லாம் வெள்ளிக்கிழமை தான் துபாயில் வந்து லீவு. அப்படி இருக்கும்போது அந்த வெள்ளிக்கிழமை தான் வந்து நைட்டு அது கூட ஃபோன் வரும். காலையில் எழுந்து கேட்பேன், ஃபோன் வந்துச்சா அப்படின்னு கேட்பேன். அந்த கடத்திட்டு இன்னும் பண்ணலங்க, நாங்கள் போய் அலைவேன், குரல் கேட்க பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். அங்கே போய் அவர் கொஞ்சம் அப்படியே மறந்துக்கிறது, கொஞ்சம் நல்லா இது சாப்பிட்டுக்கிட்டு ஒரே என்ஜாய்மெண்ட் ஆகிட்டார். ஃப்ரெண்டுங்க கூட ஃப்ரெண்டெல்லாம் சேர்ந்துன்னு வேறு ஒரு இது ஆகிட்டார். அப்படியே விட்டா குடும்பமும் பாழாயிடும் இல்லைங்களா, அதனால் இவரையும் விட முடியல. அப்புறம் அவங்க ஓனர்கிட்ட சொல்லி, இங்கேருந்து ஓனர் ஒருத்தர் கந்தசாமி அண்ணாச்சின்னு சொல்லுவோம், அவர்கிட்ட போய் சொல்லி, அண்ணாச்சி இந்த மாதிரி ஃபோன் வந்து நான் வந்து வீட்டுக்கு வர சொல்கிறேன், இங்கேருந்து தாம்பரத்துக்கு போவோம், கடத்திட்டு போய் நிற்போம், 4 பேர் சேர்ந்து ஒரு காசு அனுப்பிச்சி விடணும், அவங்கக்கிட்ட போய் பிச்சை காய்ச்சி மாதிரி அவங்ககிட்ட நின்று அவங்க இப்போ கொடுக்கும்போது அந்த காசை வாங்கியாந்து நான் வாடகை கொடுக்கணும், நான் சாப்பிட்ணும், அந்த அளவுக்கு இருக்கும் குடும்பம். யாரும் கொடுத்து உதவ ஆள் இல்லைங்களா, என்ன பண்ணுறது. ஆனால் குடும்பத்தை என் புருஷன் சொல்கிறாங்க, ஒரு பழக்கம் தானே தவிர அந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் 10 ரூபாய் சம்பாரிச்சா கூட எல்லாருக்குமே அந்த புருஷன் கிடைக்காது. எனக்கு தங்கமான புருஷன், ஏன்னா அன்பு. நான் கேட்கறது இல்லைன்ற இது கிடையாதுங்க, நான் பண்ண புண்ணியம் அதுதான். கோபம் வரும், சண்டை போடக்கூடாது, ஆனால் என்னை விட்டு கொடுக்க மாட்டார், யாருக்கிட்டுமே விட்டு கொடுக்க மாட்டார். எனக்கு செய்யாமே இருக்க மாட்டார், எனக்கு அப்புறம் தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கிறவர். அந்த மாதிரி தான் இன்னை வரைக்கும் வாழ. நானும் அப்படி தான், அவருக்கு மிஞ்சி தான் எல்லாமே, அப்படி தான் நானும் இருக்கிறேன். பிள்ளைங்க அப்படியே கொஞ்சம் அதுமாதிரி ஸ்கூலுக்கு அதுமாதிரி காலை எந்திரிச்சு அலைவாங்க. ஸ்கூலில் விட்டுட்டு என் பிள்ளைங்கள தனியாக விட பயம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், அந்த பொண்ணு இறந்துட்டா இல்லைங்களா, இறந்துட்ட அப்புறம் அவங்க அம்மா வந்து நான் என்னமோ மருந்து ஊற்றி கிஷாலை ஊற்றி கொளுத்தி விட்டாம நின்று வந்து சாபிச்சுட்டு, நீ ஒன்று வச்சிருக்கிறாடி, அது என்ன கேதி ஆக போகுது வரும், உன் பசங்க என்ன கேதி இப்போ ஆக போகுது, மண்ணு வாரி தூத்திட்டு போயிட்டான். எனக்கா பயம், 2 குழந்தைங்க தான் நமக்குன்னு இருக்கிறது, 2 ஆறுதல், அதுங்கெல்லாம் போயிடுச்சுங்க. எங்கள் அம்மா அந்த நாள்லேயே சொன்னாங்க, உன் வயிற்றில் பிறக்கிறதா உன் காலடியில் நிற்கும், அதெல்லாம் சதம் ஆகாது, என்னைக்கா இருந்தாலும் அவள் கூட போயிடுங்க அந்த பசங்கன்னு சொன்னாங்க. அது கரெக்டாக தான் போயிட்டாங்க. அப்புறம் இவரை வந்து பையன் அமுச்சு விட்டேன். நான் 2 பசங்களை வச்சு அந்த வீட்டில் ராத்திரி பக்குன்னு பயமாக இருக்காங்க. ராத்திரி ஆச்சுன்னா மிளகாத்தூள், இரும்பு பழுப்பு எல்லாம் எடுத்து வாசப்படி எண்ணெய் வச்சுட்டு தாப்பால் போட்டு உள்ளே படுப்பாங்க. காலையில் எழுந்திரிச்சு எதனா ஒன்று செஞ்சு பாருங்க, டப்பாவில் போட்டு எடுத்து கூட போட்டுன்னு துணியெல்லாம் ராத்திரி ராவாக தான் துவைப்பேன். துணி துவைச்சி எல்லாம் காய போட்டுட்டு வீட்டை எதிர்க்கவே சின்ன கொடி இருக்கும், அதில் காய போட்டு பிள்ளைகளை கூட்டின்னு ஸ்கூலுக்கு போயிட்டோன்னா எருக்கஞ்சேரியிலேருந்து கண்ணதாஸ் நகர் போய்டுவேன் ஷெட்டு. ஏன்னா பிள்ளைங்க உட்காந்து 7:15 ஏறினா தாங்க பிள்ளைங்க 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போக முடியும். 7 மணிக்கு பஸ்ஸுக்கு 6:45 என் குழந்தைங்கள தூக்கத்தில் எழுப்பி குளிக்க வச்சு துணி மாற்றி டெய்லி என் பிள்ளைங்களுக்கு குளிக்க வச்சுருவேன். 2 பசங்க கையில் இட்டுக்குன்னு அவன் 2nd ஸ்டாண்டர்டு, இவன் வந்து யூகேஜி போய்ட்டு. அப்போட என் பிள்ளைக்கு அம்மா அப்பா டாடி மம்மி இவ்வளோ தான் பேச தெரியும். அம்மா மம்மி டாடி உள்ளே ஏரோப்ளைனை காட்டி அழுவான். டாடி உள்ளே இருக்காருன்னு சொல்லி அழுவான், ஏரோப்ளைன் உள்ள இருக்கிறாருன்னு சொல்லி அழுவான். அந்த அளவுக்கு தான் என் பிள்ளை, சின்ன பிள்ளை.
அப்புறம் ஸ்கூலில் எடுத்து போய் விட்டுட்டு ஸ்கூலாண்டி வெளியவே கேட்டாண்டியே உட்காந்து தூங்குவாங்க. ஸ்கூலு முடியும், நான் சாப்பாடு கொஞ்சம் எடுத்துன்னு போய்ட்டு ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துன்னு போய்ட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு உள்ளே விட மாட்டாங்க. அவசரமாக பாத்ரூம் வந்துட்டா மட்டும் அங்கே யாருன்னா கேட்டுக்குன்னு அப்படி இப்படி போயிட்டு வருவேன். அப்படியே ஒருத்தர் பழக்கமாச்சு. ஒரு ஃப்ரெண்டு என் பொண்ணோட படிக்கிற பையனோட அம்மா கொஞ்சம் பழக்கமாச்சு. அப்புறம் அவங்க வீடு கொஞ்சம் தொலைவு இருக்கும், அங்கே போய் உட்காந்து நான் அந்த ஸ்கூல் விடுறதுக்கு முன்னாடி 1/2 hour முன்னாடி கூடவே வருவேன், பேசிக்கினே வருவோம். வந்துட்டு ஸ்கூலில் உட்காந்துருப்போம். அப்படி கொஞ்சம் அப்படி எல்லோரும் பழக ஆரம்பிச்சிட்டாங்க. மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு. கொஞ்சம் அப்படியே 4 ஆச்சுங்க. 1 வருஷம், கரெக்டாக 1 வருஷம் ஆகிற வரைக்கும் ரொம்ப 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 கஷ்டப்பட்டாங்க. சொல்ல முடியாத கஷ்டப்பட்டேன். அந்த ஊர்லேருந்து பிள்ளைங்களை இங்கே எடுத்தாந்து படிக்க கொள்ளும். அப்புறம் தவசம் முடிஞ்சது அந்த பொண்ணுக்கு. எங்கள் அம்மா இப்போ இருந்தார் அப்பா, அவர் இறந்துட்டார், இப்போ இல்லை, 2வது அப்பா அவரு இறந்துட்டார்ல. அவர் இருக்கும்போது அவர் சொன்னார், பட்டுப்புடவை போய் எடுத்துன்னு வந்து சந்தன கலரில் கன்னி பொண்ணில் இறந்துட்டு தவசம் கும்பிட்டு அந்த வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் அந்த வீடை காலி பண்ணாங்க. காலி பண்ணி நேராக கொசப்பேட்டையில் வந்து ஒரு கோவில் வீடு, கோவில் கொசப்பேட்டை மார்க்கெட்லேயே வீடு, சின்ன வீடு தான் அது. வந்து 1000 ரூபாய் வாடகைன்னு நினைக்கிறேன். இந்த 175 ரூபா இருந்தது 300 ரூபாய்க்கிட்டாங்க இந்த வீட்லேயும். அப்புறம் 1000 ரூபாய் வாடகை. அதுலையா எலி தொல்லை தாங்க முடியாது. இவ்வளோ கஷ்டப்படும் போது எங்கள் மாமான்னு ஒருத்தர் வந்து வளர்த்தாரு பாருங்க, எங்கள் வீட்டுக்கார வளர்த்தாரு. சாப்பாட்டுக்கெல்லாம் பிள்ளைகளை தூக்கிட்டு போவேன். அவங்க வீட்டில் வேலை செஞ்சுட்டு பார்த்தீங்களா, வேலையை விட்டு கொஞ்சம் நாளாக நின்றுட்டேன். இந்த பொண்ணு இந்த மாதிரி ஆகவும் மைண்டு சரியில்லைன்னு சொல்லி நின்றுட்டேன். அப்புறம் அவர் கூப்பிட்டாரு, நீ ஏன் வரமாட்டேன்ற, வேலைக்கு வீட்டுக்கு வா, அங்கே வந்துன்னு போய் தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பேன், கொஞ்சம் தெம்பாக இருப்பேவான்னு சொல்லி கூப்பிட்டாரு. அவரே வீடு பார்த்தார். சின்ன வீடு தான் அது, 900 ரூபா வாடகை. எலி தொல்லை இந்த எப்படி இருக்குன்னா மூங்கில்லையே பறனெல்லாம் மூங்கில் இருக்கும் அந்த வீட்டில். நல்ல வேலை அவர் பார்க்கல. அந்த வீட்டில் போய் இருந்தோம் ஒரு 6 மாதம், ஒரு 9 மாதத்துக்கிட்ட இருந்தோம். அப்புறம் இவர் மாமா வந்து, நீ வா இந்த வீட்டிலலாம் இருக்காதவான்னு சொல்லி, பழைய வீடு ஓலை வீடு 3 ரூம் போட்ட வீடு இருந்தோம் பாருங்க, அதை வந்து ஷீட்டு போட்டாங்க, சிமெண்ட்டு ஷீட்டு போட்டாங்க. சிமெண்ட்டு ஷீட்டு போடப்போ எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன், இந்த மாதிரி மாமா கூப்பிட்றாரு அங்கே போவா, என்ன சொல்கிறேன் அப்படின்றதுக்கு. சரி போயிரு. அவங்க வீட்டில் லேண்ட்லைனு நைட்டில் இப்படி பண்ண ரவுண்டு ஃபோன் இப்படி எடுத்து பேசுவோமே, அந்த ஃபோன் இருந்தது. சரி நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அங்கே காலி பண்ணின்னு திருப்பி அந்த எலி வீட்டிலேருந்து காலி பண்ணின்னு இந்த வீட்டுக்கு வந்துட்டோம். எங்கள் மாமா வீட்டுக்கே வந்துட்டோம். பழைய ஃபஸ்ட்டு காலி பண்ணி போனோம் பார்த்தீங்களா, இருக்கும் சரிக்கே. அங்கே போய் தான் 5 வருஷம் இருந்து குடும்பம் அண்ணா சின்ன அப்படின்னாமல் ஆகிப்போச்சு. திருப்பி அங்கேருந்து திருப்பியும் மார்க்கெட்டு வீட்டுக்கு வந்தோம். மார்க்கெட்டு வீட்டிலேருந்து திருப்பியும் மாமா வீட்டுக்கே வந்துட்டோம். எத்தனை வீடு அலைஞ்சோம் கேளுங்க. இங்கே வந்துட்டோம். இங்கே வந்துட்டா இவங்க வீட்டில் வந்து இருந்து இவர், ஆனால் அவளுங்க பேசும்போது அவளுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க, கம்முனே இருப்பாளுங்க. பெரிய நீட்டு நடங்க, கழுவுறதே 1 மணி நேரம் ஆகும். அதை கழுவணும் அவங்க வீட்டில். அவ்வளோ வேலை செய்வேன். திருப்பி அவங்க வீட்டிலே வேலை செஞ்சு 2 பசங்களை வச்சுன்னு அப்படியே கொஞ்சம் நாள் போச்சுங்க. ஃபோனு வந்து நைட்டு வந்து கூப்பிடுவாங்க வெள்ளிக்கிழமை. ஆனால் வந்து தேவாம்மா, அவங்க வந்து தேவாம்மான்னு தான் கூப்பிடுவேன். என் பையன் இப்போ தேவராஜ், என் பொண்ணு பேர் ஜெயந்தி. தேவாம்மா அவங்க வீட்டுக்கு ஃபோன் போட்டு ரைட்டாங்க. அது தூக்கத்தை எழுப்பி உட்காந்து ஃபோன் பேசுவோம். பேசி முடிச்சுட்டு இன்னும் என்னென்ன கஷ்டப்பட்டங்கன்றதை நாளைக்கு சொல்கிறேன் பிள்ளைங்களா. ஓகே சேனங்களா, பாய். மீண்டும் ஒரு நல்ல வாய்ஸ் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் சேனங்களா. ஷார்ட்டாக தான் நான் முடிக்கிறேன், ஏன்னா ரொம்ப கதையை சொன்னவங்களுக்கும் போர் அடிக்கும் இல்லைங்களா. ஷார்ட்டாக தான் சொல்கிறேன். அம்மா ஓகே பாய். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் செல்ல பிள்ளைங்களா. ஓகே.